காதல் கதைகள் பலவற்றை நாங்கள் புராணங்களில் படித்திருப்போம். அதில் பல கதைகள் நம்மை வியப்பில் ஆழ்த்தியிருக்கும். அவ்வாறான ஒரு அழகிய காதல் கதையை நாம் இன்று தெரிந்து கொள்வோம். இது மிக பிரபல்யமான கிரேக்க புராண கதைகளில் ஒன்றாகும். கிரேக்க கடவுள்களில் முதன்மையான கடவுள் ஜியூஸ் என்று பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. இவருக்கு மொத்தம் 5 சகோதரர்கள். அதில் 2 முக்கிய கடவுள்களான போசைடன், கடலின் கடவுள், ஹேடிஸ், பாதாள உலக கடவுள். இவர்களை தொடர்ந்து ஹேரா, இவர் ஜியூஸின் மனைவியாவார். இவர்களை தொடர்ந்து ஹெஸ்டியா மற்றும் டிமீட்டர் ஆவார்கள். இதில் டிமீட்டருக்கும் ஜியூஸ்க்கும் பிறந்த பெண் பிள்ளைதான் பெர்சேஃபனி. இவள் மிகவும் அழகானவள். அவளின் அழகை சொல்லுவதற்கு வார்த்தைகளே இல்லை. இவளின் தாய் டிமீட்டர் வசந்த காலத்துக்கு கடவுள் என்று நம்பப்படுகின்றது. இவர்கள் இருவரும் இணை பிரியாதவர்கள், ஒருவர் மேல் ஒருவர் மிகவும் அன்புள்ளவர்களாக திகழ்ந்தனர். இவ்வாறு இருக்கையில் ஓர் நாள் ஹேடிஸ் பாதாளத்தில் இருந்து பூமிக்கு விஜயமளிக்கிறார். அந்நேரத்தில் பூந்தோட்டத்தில் மலர்களை பறித்துக் கொண்டிருந்த பெர்செஃபனியை கண்டு காதல் கொள்கிறார். இதை பற்றி பெர்செஃபனியிடமோ அல்லது அவரின் தாய் டிமீட்டரிடமோ கூறாமல் நேரடியாக ஜியூஸிடம் சென்று தனது விருப்பத்தை கூறுகிறார் ஹேடிஸ். தனக்கு பெர்செஃபனியை மிகவும் பிடித்திருப்பதாக கூறுகிறார். இதை கேட்ட ஜியூஸ் அதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றார். காரணம், டைட்டன்ஸுக்கு எதிராக நடந்த போரில் வெற்றி கண்ட பின் ஜியூஸ் ஹேடஸ்க்கு அளித்த வாக்குறுதியின் நிமித்தம் ஹேடிஸன் வேண்டுகோளுக்கு சம்மதம் தெரிவிக்கிறார். ஆனால் இதை பற்றி டிமிடரிடமோ அல்லது பசிபோனேயிடமோ கலந்து ஆலோசிக்கவில்லை. ஜெயூஸிடம் சம்மதம் பெற்ற ஹேடஸ் பூந்தோட்டத்தில் இருந்த எதுவும் அறியாத பெர்சேஃபனியை பாதாள உலகத்திற்கு கொண்டு செல்கிறார். அங்கு சென்ற பெர்சேஃபனி செய்வதறியாது கண்கலங்கி நிற்கிறார். அவரை ஆறுதல் சொல்லக்கூட தெரியாத ஹேடிஸ் அவரின் அருகில் மனம் கலங்கி நிற்கிறார். பாதாள உலகத்தில் இருந்து பாசம் எனும் ஒரு உணர்வை அறியாத ஹேடிஸ்க்கு இது ஒரு புதுவித அனுபவம். பெர்சேஃபனி அழுவதை விரும்பவும் இல்லை. அவரை அவரின் தாயிடம் அனுப்பவும் விருப்பமில்லை. இதனால் பெர்சேஃபனி ஆறுதல் படுத்த பல முயற்சிகள் செய்கிறார். இவரின் முயற்சிகள் பெர்சேஃபனி இவரின் மேல் காதல் கொள்ள செய்கின்றது. ஹேடிஸ் பார்ப்பதற்கு கடினமான தோற்றத்தில் இருந்தாலும் அவர் பெர்சேஃபனி மீது வைத்துள்ள அன்பு புனிதமாக இருந்தது. அதேபோல் பெர்செஃபனி அவரின் வெளித்தோற்றத்தை கண்டு வெறுக்காமல் அவரின் மனதை புரிந்து கொள்ள துவங்குகிறாள். ஆனால் பூமியில் தன் மகளை காணாமல் டெமெட்டர் எல்லா இடங்களிலும் தேடுகிறார். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. பெர்செஃபனிக்கு காவலாக இருந்த நிம்ப்ஸிடம் தன் மகளை பற்றி கேட்கிறார் டெமெடேர். ஆனால் அவர்களிடம் பதில் இல்லை. இதனால் கோபம் கொண்ட டிமிட்டர் நிம்ப்ஸ் எனும் தேவதைகளை சபிக்கிறார். இதனால் தான் பிற்காலத்தில் இவர்கள் சைரன்ஸ் எனும் கொடூர அரக்கிகளாக மாறுகின்றார்கள். தன் மகளை காணாது கவலையின் உச்சிக்கே சென்ற டிமிட்டர் பூமியை கவனிப்பதை விட்டுவிடுகிறார். இதனால் பூமி வறட்சி அடைகின்றது. இதை கண்ட ஜியூஸ் இதற்கு ஒரு முடிவு காண விரும்புகிறார். அதன் விளைவாக ஜியூஸ் ஹேடஸ்க்கு செய்தி அனுப்புகிறார். பெர்செஃபனியை மீண்டும் பூமிக்கு கொண்டு வருமாறு. இதற்கு மறுப்பு தெரிவிக்காத ஹேடிஸ் பெர்செஃபனியை பூமிக்கு திருப்பி அனுப்ப சம்மதிக்கிறார். காரணம், பாதாள உலகத்திற்கு வரும் யாராக இருந்தாலும் பாதாள உலகத்திற்கு சொந்தமான உணவை உண்டால் அவர்கள் பாதாள உலகத்திற்கு சொந்தமாவார்கள். இதை அறியாமல் இருப்பாரா பாதாள உலகத்தின் அரசன்? எப்படியும் தன்னை விட்டு பெர்செஃபனி போகக்கூடும் என்று எண்ணிய ஹேடிஸ் பெர்செஃபனிற்கு மாதுளம் பழங்களை உணவாக கொடுத்திருப்பார். அதனால்தான் அவர் பெர்செஃபனை அனுப்ப மறுப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை. இதை அறிந்த ஜியூஸ் குழப்பம் அடிக்கிறார். பாதாள உலகத்து விதிமுறையை மீறவும் முடியாமல் பூமியின் வறட்சியை தடுக்கவும் முடியாமல் ஆழ்த்த சிந்தனைக்கு செல்லுகிறார். இதன் முடிவாக அவர் ஒரு முடிவை எடுக்கின்றார். அது யாரும் எதிர்பாராததே. இதன் முடிவில் பசிபோனே 6 மாத காலம் தன் தாயுடன் பூமியிலும் மற்ற 6 மாத காலம் ஹேடஸுடன் பாதாள உலகத்தில் இருப்பார் என்று முடிவு எடுக்கப்படுகின்றது. இதன் காரணமாகத்தான் பருவங்கள் தோன்றியது என்றும் நம்பப்படுகிறது. முதல் 6 மாதம் வசந்த காலமாகவும் பயிர் செய்கைக்கு உகந்த காலமாகவும், பெர்சேஃபனி ஹேடிஸ் உடன் இருக்கும் 6 மாத காலம் குளிர்காலமாகவும் பயிர் செய்கைக்கு தகுதியில்லாத காலமாகவும் கருதப்படுகின்றது. காலங்கள் உருண்டோட காதலும் பசிபோனே இடத்தில் அதிகமாய் உருவாகிறது. இதன் காரணமாக ஹேடிஸ் உடன் இருக்கும் 6 மாத காலத்தை எதிர்பார்த்து பாதாள உலகத்திற்கு செல்வாராம். பசிபோனே பின்பு பாதாள உலகத்து ராணியாகவும் முடிசூடிக் கொள்ளுகிறார். ஹேடஸுடன் ஒரு அழகிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார். இதன்படி தான் வாழும் இடமும் தான் விரும்பியவரின் தோற்றமும் காதலுக்கு ஒரு தடையாக இருந்ததில்லை. உண்மையாக காதலிக்கும் இடத்தில் இவ்வாறான விடயங்கள் குறையாக காணப்படாது என்பதும் இதன் ஆழமான விளக்கமாக இருக்கின்றது.
நீங்கள் இந்த கதையை எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று உங்கள் கருத்தை காமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.